ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் ரொம்பவே கோபத்தோடு அங்கே நேராக மாடிக்கு வராங்க. ஏன்னா அங்கே நடந்த எல்லா விஷயமும் தப்புன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமும் ராகவும் கண்மணியும் அந்த கார் டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது மாறனுக்கும் வீராவுக்கும் ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்துது. அப்போ மாறன் அடிக்கிறதுக்காக போகும்போது ராகவ் தடுத்து நிறுத்துதாங்க. அடுத்து பார்த்தோம்னா உண்மை என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா வீரா அவங்களும் அடிக்கிறதுக்காக போகும்போது கண்மணியும் ராகவும் ரெண்டு பேருமே வீராவை போட்டு திட்டி விட்டுருந்தாங்க. இதனால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மாறன் ரொம்பவே கோபத்தோட நேராக மாடிக்கு வரவும் அங்கே வீராவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே மாறனை சமாதானப்படுத்துறதுக்கு போகும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நானாவது அந்த டிரைவர் கையால் அடிக்க போனேன், ஆனால் நீ காலில் உள்ளதை கழட்டி அடிக்கிறதுக்காக போனேன். அப்போ அவன் பண்ண தப்புன்னு தெரிஞ்சனால தான் இந்த மாதிரிக்கு பண்ணணும். ஆனால் அது ஏன் ராகவுக்கும் கண்மணி அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது? சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பெருசுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பான ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு மாறன் கோபத்தோட பேசும்போது அப்போ வீரா கேட்குறாங்க, கண்மணி பண்ணுறதெல்லாம் அப்போ ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் கண்மணி இந்த மாதிரிக்கெல்லாம் செய்திருக்கா அப்படின்னு மாறனுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி வீரா மாறனை பற்றி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ மாறன்ட்ட வீரா கேட்குறாங்க, கண்மணி பண்ணுறது எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கும்போது அவங்க பண்ணுறது சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்ருக்காங்கன்னு மட்டும் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மாறா அப்படிங்கும்போது, ஆமாம், என்ன சீண்டி பார்க்கணும், ஏன்னா தப்பான ஒரு நோக்கத்தோட இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராகவும் இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்ல பொண்ணாக்கி இந்த மாதிரிக்கு ஏதாவது தப்பு நடந்தாக்கி எனக்கு முன்னக்கூட்டி ராகவ தான் முன்னாடி நிற்பா. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரிக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ கண்டிப்பாக ராகவ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பான ஒருத்தங்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுப்பான். ஆனால் இன்னைக்கு என்னென்னா அவனே அது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தியா கண்மணி அண்ணி. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. கண்டிப்பாக இவங்க இது பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாறன் சொல்லவும் இதை கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மாறனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறா, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் பொறுமையோடு இரு அப்படின்னு சொல்லும் போது, என்ன பொறுமையாக இருக்க சொல்ல பொண்ணாக்கி இன்னைக்கு நடந்தது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லு. ஏன் உனக்கே கோவம் வந்துச்சுல, அந்த மாதிரிக்கு பொண்ணுங்கிட்ட தப்பான ஒரு நோக்கத்தோடு அவன் பழகிருக்கனால தானே நான் கோவத்தோடு அடிக்கிறதுக்காக போனேன். ஆனால் அதே இது அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் நியாயம்னு சொல்லி தோணுது. அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஆனால் ராகவும் இந்த அளவுக்கு சீக்கிரத்தில் மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்பவே எரிச்சலோட ராகவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, கண்மணி ஏன் அந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்காளோ தெரியல, அவள் ஏதோ ஒன்று நினச்சி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. சொல்ல பண்ணாக்கி இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் மும்முரமாக களத்தில் இறங்கிட்டா போலுக்கு. ராகவ் மாமாவும் இந்த அளவுக்கு மனசு மாறுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடிலாம் கண்மணி மட்டும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. ஆனால் இப்போ என்னன்னா கண்மணி என்ன பண்ணாலும் சரி ராகவ் மாமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்பவே பலமாக இருந்துட்டு இருக்குது. இது சீக்கிரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. மாறன் கோபத்தோடு போகும்போது வீரா சமாதானப்படுத்துதாங்க. ஆனாலும் மாறன் கோபத்தோடு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததான் வீரா என்ன மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக கண்மணி கிட்ட பேச முடியாது, ஆனால் ராகவ் கிட்ட பேசலாம். ஏன்னா ராகவ் கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கலாம். ஏன்னா ராகவ் வச்சு தான் கண்மணி இப்போ எல்லாமே திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறா. அதனால் ராகவ் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைப்பாங்க. அதனால ராகவ் கிட்ட எப்படியாவது அவங்க பேசுவாங்களா, அதாவது நேரடியாக கண்மணியை பற்றி அவங்க தப்பு சொல்ல முடியாது, ஆனால் ராகவ் கிட்ட புரிகிற மாதிரிக்கு ஏதாவது அவங்க பேசுவாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. ராகவ்கிட்ட பேசினாக்கி கண்மணியோட திட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு வீரா நினைப்பாங்க. வீரா நினைக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.